வணக்கம். இந்த பதிவில் பன்னீர் ரோஜா செடி பூக்கலைன்னு சொல்கிற உங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன டிப்ஸுங்க. ஒரு சிலருக்கு பன்னீர் ரோஜா பூக்கலைன்னு தொடர்ந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்றைய பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கவாத்து செய்யணுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி செடிகளில் மெல்லிய கிளைகளை கவாத்து பண்ணிடணும். நல்ல மண்ணை கிளறி உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான உரத்தை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி மொட்டுக்கள் வச்சிரும். இந்த செடிகள் நிறைய பூத்தாச்சுங்க. இப்போ திரும்ப மொட்டு வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பூக்காத கிளை எதுன்றது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், 2 கிளைகள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்த கிளை பூக்காதுங்க. இப்போ பார்த்துட்ருக்க கிளை பூத்துரும். இது நல்ல ஹெல்த்தியாக இலைகள் நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஆனால் அதே சமயம் மற்றொரு கிளையை பாருங்கள், அதில் இலைகள் வித்தியாசமாக இருக்குது. இந்த இலை நார்மலாக இருக்குது. இப்போ பார்க்குற கிளை பாருங்கள், அதில் உள்ள இலைகள் எல்லாமே இலைகளின் ஷேப்பே வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி இருக்க கிளைகள் கண்டிப்பாக பூக்காது, நீங்கள் எடுத்துடலாம். நீளமாக வளர்ந்த இந்த கிளை பூக்காதுன்றதுனால எடுத்தாச்சு. இனி வரக்கூடிய கிளைகள் ஹெல்த்தியாக வருங்க. கண்டிப்பாக செடிகளை கவாத்து செய்யணும். இப்படி இது போன்ற பூக்காத கிளைகள் வந்தால் எடுத்துடணும். பூச்சி விரட்டி தெளிச்சிடணும். நல்ல ஒரு வளமான மண்கலவையில் நம்ம செடியை வச்சுட்டு கடலை பிண்ணாக்கு கரைசல், மண்புழு உரம் இவற்றை நீங்கள் உரமாக கொடுக்கலாம். என்னோடய சேனலில் நிறைய உரங்கள் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் அதிக பூக்கள் பூத்துரும். இதே செடிகளில் கொத்து கொத்தாக நிறைய பூக்கள் பூத்துருக்கிறத நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். மீண்டும் இப்போ நான் கவாத்து செய்கிறேன். அடுத்து இதில் பூக்கக்கூடிய பூக்களையும் நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கும் வருடம் முழுவதும் பூக்கக்கூடிய இந்த பன்னீர் ரோஜாவை நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்த்துடலாம். அதிக பூக்களை கொடுத்துரும். கவாத்து செய்வது மட்டுமே ஒரு முக்கியமான வேலைங்க. இந்த செடியில் கண்டிப்பாக துளிர் வந்து பூக்க ஆரம்பிச்சிரும். பூக்காத செடிகள் பூத்துரும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.